நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னது இந்த நேரத்துல ஒரு அம்மா குழந்தை எடுத்துட்டு வராங்க? சுத்தி முத்தி வர பாத்துட்டு வராங்க. ஒருவேளை நம்மள மாதிரி குழந்தை எங்க இருந்தாவது தூக்கிட்டு வராங்களோ? என்ன நடக்குதுன்னு மறைஞ்சிருந்து பாப்போம். என்ன மன்னிச்சிருப்பா, எனக்கு வேற வழி தெரியல. கடவுளே, கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி ஆசிரமத்துக்கு போய் எடுக்கலான்னு பார்த்தேன். ஆண்டவன் இங்கேயே கொடுத்துட்டாரு. கடவுள் கண்ணை திறந்துட்டாரு. நம்ம கோரிக்கை கடவுள் காதுக்கு கேட்டிருக்கு. பிரியா சொன்னா, அம்மா எனக்கு இப்போ கடவுள் நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா போய்கிட்டே இருக்குன்னு. கடவுளை நம்பினா அவர் யாரையும் கைவிட மாட்டாரு. அதிர்ஷ்டம் கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டு கொட்டு கொட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனா நமக்கு இந்த குப்பை தொட்டியில கொட்டி கிடக்குது. நான் கேட்ட மாதிரியே தங்க விக்கிரகம் மாட்டோம் ஆண் குழந்தையே கிடைச்சிருச்சு. அச்சோ, மூக்கு முழி கண்ணு கண்ணோய் கலரெல்லாம் என் பிரியாவை உரிச்சு வச்ச மாதிரியே இருக்கு. இத மட்டும் பிரியா பார்த்தா அவ சந்தோஷத்தோட உச்சிக்கே போயிடுவா. சக்கரவர்த்தி குடும்பத்துக்கு அவ மகாராணியே ஆயிடுவா. என்ன அப்புறம் நான் தான் அங்க எல்லாமே. என்ன நான் சொல்றதுதான் சட்டம். என்ன ராசா, என் சொல்லுமே, என் சொல்லுமே, உனக்காக ஒரு அரண்மனையே அங்க காத்துட்டு இருக்கு. என்ன போலாமா? அப்பாடா, ஒரு வழியா குழந்தைய போட்டு வந்தாச்சு. தனுஷ், 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 தனுஷ். தனுஷ், உஷா, ஏன் இப்படி பதட்டமா ஓடி வர? தனுஷ், தனுஷ் எங்கம்மா? தனுஷா, அவன் வீட்ல தானே இருப்பான். அவன் வீட்ல இல்லம்மா, எங்கேயும் காணோம். எங்கம்மா? பின்னாடி வீட்டு லட்சுமி அக்கா தூக்கிட்டு போயிருப்பாங்க. ஐயோ, நான் அங்கேயும் கேட்டேம்மா, தனுஷ் அங்க இல்ல. வேற எங்க போயிருப்பான்? அம்மா, எல்லா இடத்துலயும் சல்லடை போட்டு தேடிட்டேன், அவன் எங்கேயும் இல்லம்மா. அம்மா, என் குழந்தைய யாராவது கடத்திட்டு போயிட்டாங்களா? நம்ம குழந்தைய யாரடி கடத்த போறாங்க? நீ ஒண்ணும் கவலைப்படாத, தனுஷ் கிடைச்சிருவான். கட்டில்ல தானமா குழந்தைய படுக்க வச்சிருந்தேன், திடீர்னு எப்படி காணாம போகும்? இந்த அர்த்த ராத்திரியில யாருமா என் குழந்தை தூக்கிட்டு போயிருப்பாங்க? அதான் உஷா, எனக்கும் புரிய மாட்டேங்குது.
அம்மா, சத்தியமா சொல்லு, என் குழந்தைய என்ன பண்ண? உன் மேலதான் எனக்கு சந்தேகம். நான் நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது நீ குழந்தைய தூக்கிட்டு போய் என்னமோ பண்ணிட்ட. பக்கத்துல படுத்திருந்த குழந்தையும் காணோம், உன்னையும் காணோம். வாசல் கதவும் திறந்தே இருந்தது. நிஜமா சொல்லு, என் குழந்தைய என்ன பண்ண? ஏய் உஷா, அந்த குழந்தை என் பேரண்டி. அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் நான் என்ன பண்ண போறேன்? இல்ல, என் குழந்தைய நீதான் ஏதோ பண்ணிருக்க. தயவு செஞ்சு உண்மையை சொல்லு. உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேக்குறம்மா, குழந்தைய என்ன பண்ண? யார்கிட்ட கொடுத்த? உண்மையை சொல்லம்மா. அதான் நான் சொல்றேனேடி, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. குழந்தைய யாராவது அக்கம் பக்கத்துல உள்ளவங்க தூக்கிட்டு போய் விளையாடிட்டு இருப்பாங்க. இல்ல, உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். என் குழந்தை என்ன பண்ண? உண்மையை சொல்லிடு. நீ குழந்தை எங்க இருக்குன்னு சொல்லல, நான் விஷம் குடிச்சு தற்கொலை பண்ணிக்குவேன். அம்மா, உன் கால்ல விழுந்து கெஞ்சி கேக்குறம்மா, குழந்தை எங்க இருக்குன்னு சொல்லிடுமா. என் குழந்தை எங்க இருக்குன்னு சொல்லிடுமா. நீயும் ஒரு தாய் தானே. ஒரு தாய் தன் குழந்தைய இழந்தா அவன் மனசு எப்படி துடிக்கும்னு உனக்கு தெரியாதா? இப்ப நீ சொல்லல, உன் கண் முன்னாடியே விஷம் குடிச்சு செத்து போயிருவேன். ஏ உஷா, போகாத. உன் குழந்தை எங்க இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். சொல்லுமா, குழந்தை எங்க இருக்கு? சொல்லு. அந்த குழந்தைய நான் குப்பை தொட்டியில போட்டேன்டி. என்னது? என் குழந்தைய கொண்டு போய் குப்பை தொட்டியில போட்டுட்டியா? அடி பாவி, நீ எல்லாம் ஒரு தாயா? உன்னால எப்படி செய்ய முடிஞ்சது? என் குழந்தை உனக்கு என்ன துரோகம் பண்ணுச்சு? ஏன் என் குழந்தைய கொண்டு போய் குப்பை தொட்டியில போட்ட? அந்த குழந்தை உனக்கு ஒரு பாரமா இருக்கும்னு தோணுச்சுமா, அதனாலதான் அந்த குழந்தைய கொண்டு போய் குப்பை தொட்டியில போட்டேன். பெத்த தாய்க்கு எப்படி குழந்தை பாரமா இருக்கும்? ஏன் இப்படி எல்லாம் பண்ண? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. எங்க போட்ட? எங்க போட்ட? எந்த குப்பை தொட்டியில போட்ட? வா, வந்து காட்டு. வா வா. எங்க போட்ட? எங்க போட்டு தொலைச்ச? இந்த குப்பை தொட்டியில தான் போட்டேன். தனுஷ், 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 குழந்தை எங்க போச்சு? எங்க போட்ட? இங்கதான் போட்டமா. நீ இங்கதான் போட்டியா? நல்லா யோசனை பண்ணி சொல்லுமா, நல்லா யோசனை பண்ணி சொல்லு. என்னை ஏமாத்துறதுக்காக போய் சொல்றியா? இல்லம்மா, இங்கதான் போட்டேன். என்னையும் தூக்கி போட்டுக்க வேண்டியது தானே. என்ன மட்டும் ஏன் விட்டு வச்ச? இங்கதான் போட்டியா இல்ல வேற எங்கேயாவது கொண்டு போட்டியா? ஐயோ, நான் அப்படி செய்யலடி, இங்கதான் கொண்டு வந்து போட்டேன். என் குழந்தைய நீ கொன்னுட்ட. இல்லம்மா, கடவுள் சத்தியமா சொல்றேன், நான் குழந்தை கொல்லலம்மா. இல்லம்மா, யாராவது குழந்தை இல்லாதவங்க குழந்தை எடுத்துட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம்மா. குழந்தை இங்க போட்டு எவ்வளவு நேரம் இருக்கும்? ஏய், இப்பதான் போட்டு வந்த. போட்டுட்டு நான் வரும்போது நீ எதிரில வந்த. என்ன நம்புமா? அரை மணி நேரம் கூட ஆயிருக்காது. இங்கதான் யாரும் தூக்கிட்டு போயிருக்காங்க. வா வா, போய் பார்க்கலாம். வா. சரி சரி சரி, அழகு அழகு அழகு. அழகு அழகு அழகு. சாரிங்க. ஐயோ, சாரிமா, என் குழந்தை பார்த்து வரது இல்லையா? இல்லம்மா, என் குழந்தை காணாம போச்சு. அதை தேடிட்டு வரேம்மா. காணாம போச்சுன்னா எங்க காணாம போச்சோ அங்க போய் தேடு. என்ன, சீக்கிரமா போய் தேடு. போ போ. ஐயோ, இவங்கதான் இந்த குழந்தையோட அம்மாவும் பாட்டியுமா? நல்ல வேளை உன்னை பார்க்கல. இல்ல, ஐயோ நம்ம தப்பிச்சிட்டோம். எப்படியாவது இங்க இருந்து போயிடணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
மாமா கரெக்ட். தேங்க் யூ. ரவிங்கம்மா. அவரு அப்பவே ஆபீஸ் போயிட்டாரு மாமா. ஓ சரி. டீ எக்ஸலென்ட். இங்க பெல்லடி 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 பெல்லடி. ஓ பெல்லுதான் இதெல்லாம். இருமா நான் பாக்குறேன். வா சித்ரா. ஐயோ 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 தம்பி, உனக்கு நீலேந்து ராஜயோகம் தாண்டா. ஐயோ பனுமதி யாரு குழந்தை? எல்லாம் வெளியில இருந்தே கேப்பீங்களா? உள்ள போய் பேசிக்கலாம். போங்க உள்ள போலாமாப்பா. பிசினஸ் நம்ம பசங்க ரொம்ப பிரியா பிரியா இந்தம்மா உன் குழந்தை. என்னது? என்னது? பிரியாவோட குழந்தையா? ஆமா சம்பந்தி, இன்னையில இருந்து இது பிரியாவோட குழந்தைதான். என்ன வளர்ற? பிரியா குழந்தை குழந்தைன்னு அழுதுட்டு இருந்தால, அதான் குழந்தைய கொண்டு வந்திருக்கேன். பிரியா என்ன அப்படி பாத்துட்டு இருக்க? இங்க வா. குழந்தை வேணும் குழந்தை வேணும் நீ கேட்டல, இந்தா குழந்தை எடுத்துக்கோ. வாமா வா. அம்மா குழந்தை எனக்கு. ஆமா. அச்சச்சோ. செல்ல குட்டி. அம்மா இந்த குழந்தை எங்கம்மா கிடைச்சது? எங்க இருந்து கிடைச்சா உனக்கு என்ன? குழந்தை வேணும்னு கேட்டல, குழந்தை கிடைச்சிருச்சு. அதுவும் ஆண் குழந்தையாவே உனக்கு கிடைச்சிருச்சு. அப்புறம் உனக்கு என்ன? அம்மா குழந்தை ரொம்ப அழகா இருக்கு. ஆமா. என்ன செல்லம்? செல்ல குட்டி. என் கண்ணு, என் தங்கம், என் பட்டு, என் ரோசா. அழகா இருக்கான். பானுமதி, குழந்தை எங்க இருந்து எடுத்துட்டு வந்த? அத முதல்ல சொல்லு. இத பாருங்க சம்பந்தி, இது பிரியாவுக்காக கடவுளே கொடுத்த குழந்தை. இதுக்கு நதி மூலம் ரிஷி மூலம் எல்லாம் கேட்க கூடாது. பானுமதி, இந்த குழந்தைய நீ எங்க இருந்து எடுத்துட்டு வந்தன்னு முதல்ல சொல்லித்தான் ஆகணும். என்ன சம்பந்தி, குழந்தைனா திடீர்னு கிடைக்கும்? இது என்ன மார்க்கெட்ல விக்கிற பொருளா? இந்த குழந்தைய அநாத ஆசிரமத்துல இருந்து வாங்கிட்டு வந்தேன். என்னது? நீங்க அநாத ஆசிரமத்துல இருந்து குழந்தை எடுத்துட்டு வந்தீங்களா? ஆமா. அதுக்கு ஏகப்பட்ட ரூல்ஸ் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் பார்க்காம குழந்தைய தூக்கி கொடுக்க மாட்டாங்களே. எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் அநாத ஆசிரமத்துல வேலை செய்யறாங்க. அவங்க மூலமா தான் எனக்கு குழந்தை சீக்கிரமா கிடைச்சது. எவ்வளவுதான் நமக்கு தெரிஞ்சவங்களா இருந்தாலும் குழந்தைய இவ்வளவு சீக்கிரம் கொடுக்க மாட்டாங்களே. ஏன் இவ்வளவு கேள்வி எல்லாம் கேக்குறீங்க? நல்ல அழகான குழந்தை கிடைச்சிருக்கு, பார்த்து சந்தோஷப்பட வேண்டியது தானே. பானுமதி, அதெல்லாம் இருக்கட்டும். உனக்கு தெரிஞ்சவங்க அநாத ஆசிரமத்துல இருக்காங்கன்னு நீயே முதல்ல சொல்லல? அது அவங்க அநாத ஆசிரமத்துல வேலை செய்யறவங்கன்னு எனக்கு தெரியாது. நான் அப்படியே ரோட்ல போயிட்டு இருக்கும்போது அவங்க திடீர்னு என்ன பார்த்து என்கிட்ட பேசினாங்க. அநாத ஆசிரமத்துல வேலை செய்யறேன்னு சொன்னாங்க. அவங்க கிட்ட எனக்கு உடனே ஒரு அழகான ஆண் குழந்தை வேணும்னு கேட்டேன். அவங்களும் என்னை கூட்டிட்டு போய் அதுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு வாங்கி கொடுத்துறாங்க. ஐயோ, நோ 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 நோ. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணாம இப்படி ஒரு அழகான ஆண் குழந்தைய தூக்கி கொடுத்திருக்காங்கன்னா என்னால நம்ப முடியல. எனக்கு என்னவோ இதுல சந்தேகமா இருக்கு. நானும் அதைத்தான் கேக்குறேன் மாமா. என்னதான் நமக்கு தெரிஞ்சவங்களா இருந்தாலும் கரெக்டான டாக்குமெண்ட்ஸ் இல்லாம இந்த குழந்தைய எப்படி தூக்கி கொடுத்துருவாங்களா? பானுமதி,
உன்கிட்ட இந்த குழந்தைய கொடுக்கும்போது யாருக்காக இந்த குழந்தைய வாங்குறீங்க, இந்த குழந்தைய நீங்க நல்லா வளர்ப்பீங்களா, அப்படி ஏகப்பட்ட கேள்வி கேட்பாங்களே. எந்த ஃபார்மாலிட்டிஸும் இல்லாம இந்த குழந்தைய எப்படி உன் கையில தூக்கி கொடுத்தாங்க? இத பாருங்க சம்பந்தி, என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நானே குழந்தைய திருடிட்டா வந்திருக்கேன். எனக்கு தெரியும் இந்த மாதிரி குறுக்கு கேள்வியெல்லாம் நீங்க கேப்பீங்கன்னு. அதனாலதான் கையோட நான் டாக்குமெண்ட்டை எடுத்துட்டு வந்திருக்கேன். இத பாருங்க, எல்லா பேப்பர்ஸும் என் கையில இருக்கு. நான் முறையா தான் இந்த குழந்தைய வாங்கிட்டு வந்திருக்கேன். என் பொண்ணு சந்தோஷத்தை விட உங்களுக்கெல்லாம் கௌரவம் அந்தஸ்தெல்லாம் தான் முக்கியம் இல்லையா? இது பாருங்க, என் பொண்ணு எப்படி இருக்கா பாருங்க. குழந்தை குழந்தைன்னு ஏங்கி அவ இழைச்சு துரும்பா போயிட்டா. எப்படியோ பிரியாவுக்கு நல்லபடியா ஒரு குழந்தை கிடைச்சிச்சுன்னு சந்தோஷப்படாம இப்படியா துருவி துருவி கேள்வி எல்லாம் கேப்பீங்க? சித்ரா, விடு சித்ரா. ஒரு குழந்தை கிடைச்சிருச்சுன்னு நம்ம பிரியா எவ்வளவு சந்தோஷமா இருக்கா. ஒரு நிமிஷம் இரு பானுமதி. பிரியா, குழந்தை எப்படி கொண்டா? குழந்தை இல்லைன்னு நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்த ஒரு நல்ல அழகான ஆண் குழந்தைய உங்க அம்மா உனக்காக கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பானுமதி, பிரியாவுக்கு ஒரு நல்ல ஆண் குழந்தையா கொண்டு வந்து கொடுத்திருக்கேன். இந்த சக்கரவர்த்தி குடும்பம் இனி குதூகலமாவும் சந்தோஷமாவும் இருக்க போகுது. முதல் ஸ்வீட் நீயே எடுத்துக்கம்மா. நிறுத்து சுமித்ரா. ஏங்க, என்னாச்சு? இந்த வீட்டுல என்ன நடந்தாலும் அதை கேட்கறதுக்கு ஒரு பெரியவங்க இல்லைன்னு நினைச்சிட்டீங்களா? எங்கேயோ இருந்து ஒரு குழந்தைய கொண்டு வந்து இந்த பானுமதி கொடுத்தா அத உடனே சக்கரவர்த்தி வீட்டு வாரிசுன்னு ஏத்துக்க முடியுமா? சாதாரணமா ஒரு பொருளை வாங்கினா கூட நாம நம்ம அம்மா கிட்ட கேட்டுதான் நாம வாங்குறோம். ஒரு குழந்தை நம்ம வீட்டுக்கு வருதுன்னா நாம அதை ஏத்துக்கிறதா வேண்டாமான்னு நாம நம்ம அம்மா கிட்ட கேட்கணுமா வேண்டாமா? ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப அம்மா வந்துருவாங்க. அவங்க கிட்ட கேட்டுட்டு எல்லாருமா ஒரு முடிவுக்கு வரலாம். இந்த குழந்தையை ஏத்துக்கிறதும் வேண்டாங்கிறதும் அம்மா எடுக்கிற முடிவை பொறுத்துதான். யார் இந்த குழந்தை? ஏன் எல்லாரும் நின்னுட்டு இருக்கீங்க? அம்மா, அது விஷயமா பேசுறதுக்காக தான் உங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். என்ன எதிர்பார்த்தீங்களா? என்னப்பா? அம்மா, பானுமதி இந்த குழந்தைய அநாத ஆசிரமத்தில இருந்து வாங்கிட்டு வந்ததா சொல்லி இங்க கொண்டு வந்திருக்காங்க. இன்னையில இருந்து இது பிரியாவோட குழந்தை. இந்த குழந்தைக்கு பிரியா தான் அம்மான்னு சொல்றாங்க. நாம இந்த குழந்தைய நம்ம வீட்டுல ஏத்துக்கலாமா வேண்டாமா? நீங்க என்ன சொல்றீங்க? சொல்லுங்க.
அந்த குழந்தைய கொண்டா. இந்த குழந்தை இங்கே இருக்கட்டும். அப்பா அத்தை ஒத்துக்கிட்டாங்க. பானுமதி இனி ஸ்வீட் எடுத்துக்கோ. வெறும் ஸ்வீட் மட்டும் தானா? நான் சக்கரவர்த்தி குடும்பத்துக்கு ஆண் வாரிசு கொண்டு வந்து கொடுத்திருக்கேன். பானுமதி உனக்கு என்ன வேணுமோ கேளு, நான் வாங்கி தரேன். சித்ரா, நம்ம வீட்டுக்கு ஒரு ஆண் குழந்தை வந்திருக்கு. சாமிக்கு விளக்கேத்தி கும்பிடுவோம். சரி.